The beginnings of the English drama. Before Elizabethan period, the drama was known as mysteries and miracles and interludes. So miracle plays, it marked the beginning or origin of English drama. ஸோ இங்கிலீஷ் ட்ராமாவுடைய ஆரிஜின் பார்க்கும்பொழுது மிராக்கிள் பிளேஸ் தான் இருந்தது. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மிராக்கிள் பிளே? மிராக்கிள் பிளேயுடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் ட்ராமாவுடைய பர்பஸ் வந்து ரிலீஜனாக தான் இருந்தது. ஜஸ்ட் டு டீச். ஓகே, ஒரு டைடாக்டிக் பர்பஸ் வந்து இருந்தது. இதோடைய எய்ம் என்னென்னா டு டீச் பைபிள். ஓகேவா? அதுவும் பர்டிகுலர்லி டு த அன்எஜுகேட்டட் பீப்புள். ஸோ பிகாஸ் இப்போ பைபிள் படிக்கிறவங்க பைபிளை படிச்சுப்பாங்க. ஆனால் பைபிளை படிக்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிப்ளிக்கல் ஸ்டோரிஸை அவங்களுக்கு நடித்து காட்டுறது மூலமாக தான் அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் எனாக்டிங் த மிராக்கிள்ஸ் ஆர் எனாக்டிங் த ஸ்டோரிஸ் இன் த சர்ச்சுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரைட்டர்ஸ் யார்? ஏன்னா இப்போ வந்து இதெல்லாமே இட்ஸ் அபவுட் பைபிள், இட்ஸ் அபவுட் பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ், இட்ஸ் அபவுட் அ பைபிள் ஸ்டோரி. அப்போது இந்த ஸ்டோரிஸ்லாம் யார் எழுதுனாங்க? They are the churchmen, like clergy, fathers, priest, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் என்ன பண்ணாங்க, தே ரோட். ஓகே, அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே யார் நடிச்சு காட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளர்ஜி தான், ப்ரீஸ்ட் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, சர்ச் பீப்புள் தான் வந்து பெர்ஃபார்ம்டு. ஸோ இட் ஹாஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எது? ட்ராமா. ஸோ ட்ராமாவே வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பார்ட்டாகவே நடந்தது. அதுக்கப்புறம் கிராஜுவலி இட் சேஞ்ச்டு. எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சினுடைய போர்ச்சுக்கு வந்தது. விச் மீன்ஸ் கொஞ்சம் சர்ச் யார்ட்ஸ்க்கு வந்தது. ஓகேவா? சர்ச்சினுடைய போர்ச்சுக்கு வந்து அங்கேருந்து அப்புறம் சர்ச் யார்ட்க்கு வருது. அதுக்கப்புறம் ஃபைனலி இட் கேம் டு த வில்லேஜ் ஸ்ட்ரீட்ஸ். ஒரு பொதுவான இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சுக்குள்ளேருந்து ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்தது. ஓகேவா? ஸோ நம்ம கூத்துலாம் கூட பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் கூத்து வந்து நமக்கு வந்து ஒரு இது வந்து ஆரிஜின். நமக்கு இன்றைக்கி நம்ம மூவிஸாக பார்க்குறோம். பட் அதுக்கு ஆரம்பத்தில் வந்து கூத்து தான் வந்து ட்ராமாவுக்கு ஒரு முக்கியமான ஆரிஜினாக இருந்தது. ஸோ தெருக்கூத்து அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ ஆரம்ப காலத்தில் சர்ச்சுக்குள்ளே நடந்த பெர்ஃபார்மன்ஸஸ் ரோட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் தியேட்டர்ஸ் கட்டி தியேட்டருக்குள்ளே வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆக்டிங்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவர் ஆக்டிங். ஸ்லோலி காமன் பீப்புள் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா சர்ச்சுக்குள்ளே ப்ரீஸ்ட் நடிக்கிறது ப்ராப்ளம் இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் ரோட்டுக்கு வந்து ப்ரீஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு 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 நல்ல கேரக்டராக தெரியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ப்ரீஸ்ட் வந்து தே ஸ்டாப் ஆக்டிங். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாமல் காமன் பீப்புளுக்கு ட்ரெயின் கொடுத்து காமன் மேனை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா லாங்குவேஜும் சேஞ்சு. லாட்டின்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஃப்ரெஞ்சுலேருந்து இங்கிலீஷாக மாறுச்சு. ஸோ இப்படி தான் கிராஜுவலாக சர்ச்சுக்குள்ளே நடந்த பர்ஃபார்மன்ஸஸ் பப்ளிக்கு வந்தது. அதே மாதிரி தான் சர்ச்சை பற்றியும் பைபிளை பற்றியும் இருந்த கான்செப்ட்ஸ் ஸ்டோரிஸ் வந்து காமனாகவும் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இந்த மிராக்கிள் பிளேஸில் நம்ம மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கார்பஸ் கிறிஸ்டி சைக்கிள்ஸ். ஸோ ரிலீஜியஸ் ட்ராமா வந்து இந்த 14th centuryலேயே வந்து ஒரு அதோடைய ஹைட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஓகே, பீக்குக்கு வந்துருச்சு. ஸோ பிளேஸ் வந்து பர்டிகுலர் எந்த டைமில் எந்த பீரியடில் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் கிறிஸ்டி ஃபெஸ்டிவல். ஓகேவா? கார்பஸ் கிறிஸ்டி ஃபெஸ்டிவலுங்கிறது என்னன்னா ஸோ இட் ஹானர்ஸ் அ ரியல் ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இந்த யூக்கரிஸ்ட். ஸோ அந்த கார்பஸ் கிறிஸ்டி ஃபெஸ்டிவலில் தான் இந்த பிளேஸ் எல்லாத்துமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அட் இட்ஸ் பீக். ஓகேவா? அதுவும் ஏர்லி சம்மரில். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டட் சைக்கிள்ஸில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படின்னா லைக் கிரியேஷன், ஃபால் ஆஃப் மேன், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், crucifixion, resurrection and last judgment. So biblical story அப்படியே ஃபாலோ ஆகுது பாருங்க. கிரியேஷன் இஸ் கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, உலகத்தையும் மனுஷனையும் கடவுள் படைச்சது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆஃப் மேன் விச் மீன்ஸ் ஆடம் அண்ட் ஈவ் வந்து அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்றது, இந்த விஷயங்களை வந்து நடிச்சு காட்டுறது ஃபால் ஆஃப் மேன். அப்புறம் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் கிரைஸ்ட் வராரு. ஸோ டு ரிடீம் மேன். ஓகேவா? அந்த மேன் விழுந்துட்டான், ஃபால் ஆஃப் மேன் நடந்துச்சு. டு ரிடீம் மேன் லைஃப் கிரைஸ்ட் கம்ஸ். ஸோ அவருடைய லைஃப். அப்புறம் ஹி வாஸ் crucified மீன்ஸ் சிலுவையில் அறையப்பட்டார். தென் ஹி வாஸ் resurrected. தென் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் விச் மீன்ஸ் எல்லாருக்குமே லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. விச் மீன் த டூம்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த சைக்கிளில் தான் ஒரு கனெக்டட் சைக்கிள்ஸில் இதை வந்து இந்த கார்பஸ் கிறிஸ்டி ஃபெஸ்டிவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுக்குற அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே
தே ஹாவ் அ ட்ரேட் கில்ட்ஸ். ட்ரேட் கில்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, லைக் லேட்டர் ஆன் நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் வந்துச்சு, லைக் லார்ட் சாம்பர்லன்ஸ்மென், அப்புறம் கிங்ஸ்மென், ஓகேங்க, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆக்டிங் கம்பெனிஸ். அந்த மாதிரி ட்ரேட் கில்ட்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. அந்த ட்ரேட் கில்ட்ஸ் கிட்ட ஒவ்வொரு பிளேவும் ஒவ்வொரு கில்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ தேவர் அசைன்டு ஈச் பிளே டு பி ஆக்டட். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸஸை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கில்டுமே ஒவ்வொரு பிளேவை வந்து தேவ் எனாக்டட் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸஸ் லாஸ்டட் செவரல் டேஸ். லைக் பர்டிகுலராக நீங்கள் இந்த மிராக்கிள் பிளேஸில் வந்து இந்த 4 சைக்கிள்ஸில் நடந்துச்சு, ஓகேவா, 4 கம்ப்ளீட் சர்வைவிங் சைக்கிள்ஸ். அது என்னென்னா செஸ்டர், கவன்ட்ரி, வேக்ஃபீல்ட், யார்க். ஸோ இந்த 4 சைக்கிள்ஸ்லேயுமே எத்தனை பிளேஸ்ன்னு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா. செஸ்டரில் 25 பிளேஸ், கவன்ட்ரியில் 42 பிளேஸ், வேக்ஃபீல்டில் 31 பிளேஸ், அண்ட் யார்க்கில் வந்து 48 பிளேஸ். ஸோ இந்த சைக்கிள்ஸில் தான் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பர்ஃபார்மன்ஸஸ் வந்து நடந்து. மொராலிட்டி பிளேஸை பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ டைடாக்டிக் இன் பர்பஸ். ஸோ எப்படி வந்து மிராக்கிள் பிளேஸ் வந்து டைடாக்டிக்காக இருந்துச்சோ இதுவுமே டைடாக்டிக் தான். ஸோ விச் மீன்ஸ் ஒரு மாரலிஸ்டிக் பிஹேவியர்ஸை காமன் மேனுக்கு சொல்லி கொடுக்குறது தான். ஆனால் கேரக்டர்ஸ்ன்றது வந்து பிப்ளிக்கல் கேரக்டர்ஸாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பர்சானிஃபைடு கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பைபிள் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணது மிராக்கிள்ஸ். பட் மொராலிட்டி பிளேஸில் என்ன பண்ணாங்கன்னா தே யூஸ்டு பர்சானிஃபைடு கேரக்டர்ஸ். ஸோ பர்சானிஃபைடு கேரக்டர்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ மொராலிட்டி பிளே, பட் தட் வாஸ் அ ஃபிக்ஷன், ஓகேவா. மொராலிட்டி பிளேக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அதை கொடுக்கலாம், பிளே இன் த சென்ஸ் ஃபிக்ஷனுக்கு சொல்லலாம், மொராலிட்டி ஃபிக்ஷன். அது எப்படின்னா அதில் மொராலிட்டி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பர்சானிஃபைட் கேரக்டர்ஸாக இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வந்து டிப்பிக்கல் கேரக்டராக இருக்கும், ஓகே. டிப்பிக்கல் மீன்ஸ் இப்போது 7 டெட்லி சீன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரேத் இருக்குதுன்னா ரேத் ஒரு கேரக்டர், ஓகே. அதே மாதிரி கவட்டஸ்னஸ் ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் வந்து நம்ம இதில் பார்த்தோம், ஸோ இதுலன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸில் 7 டெட்லி சின்ஸுடைய ப்ரொசஷன்ஸ் வரும். லூசிஃபர் வந்து அந்த 7 டெட்லி சின்ஸையும் கொண்டு வந்து காமிச்சிருப்பார். ஒவ்வொரு டெட்லி சின்னுமே பேசும், அவர் டயலாக்ஸை சொல்லும், நான் யார்கிட்டேருந்து பிறந்தேன், ஸோ அப்படின்ற டயலாக்ஸை வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸே வந்து பேசும். ஸோ they used personified abstractions, which means typical characters were used. Virtues and qualities became characters like signs, free will, 5 senses, 7 deadly sins, good angel, bad angel, ஓகேவா. ஸோ எவ்ரி மேன், ஸோ இந்த மாதிரியான எவ்ரி மேன்னா காமன் மேன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம பில்கிரிம் ப்ராக்ரஸில் கிறிஸ்டியன் சொன்னால் கிறிஸ்டியன் மீன்ஸ் இஸ் அ காமன் மேன். ஸோ எல்லா கிறிஸ்டியன்ஸையுமே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அந்த டிப்பிக்கல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மொராலிட்டி பிளேஸில். பட் மிராக்கிள் பிளேஸில் ஹூவேர் கேரக்டர்ஸ்னு பார்த்தோன்னா பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் தான், ஓகே. இதில் மெயின் கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது த டெவில் அண்ட் த வாய்ஸ். ஸோ த டெவில் கண்டினியூட் ஃப்ரம் மிராக்கிள் பிளேஸ். ஸோ மிராக்கிள் பிளேஸில் இருந்த டெவில் வந்து மொராலிட்டி பிளேலையும் வருது, ஓகேவா. ஆனால் இங்கே ஒரு நியூ காமிக் ஃபிகரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா த வாய்ஸ். இங்கே காமிக் எம்பாடிமெண்ட்டுக்காக தான் இந்த வாய்ஸை வந்து மொராலிட்டி பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ் தான் என்னது, இட் இஸ் அ டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் எலிசபெத்தன் க்ளவுன். ஸோ இன்றைக்கி எலிசபெத்தன் பீரியடில் வந்த க்ளவுன், ஓகேவா. ஸோ அந்த க்ளவுனுக்கு ஒரு ஆரிஜின் கேரக்டர் என்னன்னா த வாய்ஸ் தான், இதுல தான். ஸோ இப்போது டெவில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டெவில் இஸ் யூஸ்டு ஃபார் த பேட் கேரக்டர், ஓகேவா. ஒரு நெகட்டிவ் கேரக்டராக காமிச்சாங்க. ஆனால் வாய்ஸ்ன்ற கேரக்டரை எதுக்காக இட் இஸ் யூஸ்டு ஃபார் த காமிக் சீன்ஸ், ஓகேவா. ஸோ ஹீ இஸ் அ சீஃப் ஃபன் மேக்கர். ஸோ இது வந்து இந்த வாய்ஸ் என்ன பண்ணால் இட் யூஸ் டு மாக் அண்ட் பீட் த டெவில். ஸோ அப்போது இந்த வாய்ஸ்ன்றது காமிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஒரு கேரக்டர். அந்த வாய்ஸ்ன்ற கேரக்டர் எதுக்கு ஆரிஜினாக இருக்குது, எலிசபெத்தான் க்ளவுனுக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூ ஷுட் ரிமெம்பர். தென் இங்கே மிராக்கிள்ஸ் மிஸ்டீஸை விட மிராக்கிள் பிளேஸ்க்கு கொஞ்சம் அதிகமான ஃப்ரீடம் கிடச்சிது. ஏன் அப்படின்னா இப்போது பிப்ளிக்கல் கேரக்டர்ஸையோ இல்லை பிப்ளிக்கல் ஸ்டோரிஸையோ நாம் எடுக்கும்பொழுது அது கண்டிப்பாக அதை தாண்டி நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, திங்க் பண்ணி நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது. பட் இங்கே தே ஆர் நாட் பவுண்ட் டு ஃபிக்ஸ், ஓகேவா.
இதுக்குள்ளே மட்டும்தான் எழுதணும்னு சொல்லிட்டு பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ்க்குள்ளே மட்டும்தான் எழுதணுன்ற ஒரு 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 கட்டாயம் கிடையாது. ஓகேவா? அதனால் ஸோ தே வேர் ஃப்ரீ டு திங்க் அண்ட் தே ஃப்ரீ டு ரைட் மொராலிட்டி பிளேஸில். அண்ட் தே ஆல்சோ யூஸ்டு டியூரிங் ரெஃபர்மேஷன். எதுக்காகனா ரிலீஜியஸ் டீச்சிங்காக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கான்ட்ரவர்சிஸ், கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் இவங்களுக்கு இடையில் நடந்த நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணுற மாதிரியான மொராலிட்டி பிளேஸையும் கொடுத்தாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன். ஓகே, ஸோ மொராலிட்டி பிளேஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒர்க் வந்து எவ்ரி மேன். யூ ஷுட் ரிமெம்பர் இட் டீச்சஸ் கேத்தலிக் சாக்ரமெண்டல் டாக்ட்ரைன்ஸ். கேத்தலிக்கிசத்தை டீச் பண்ணுற ஒரு ஒர்க் தான் இந்த எவ்ரி மேன். ஸோ கிராஜுவலி இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஐ டோல்ட் யூ, அந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்றது பர்சானிஃபைட் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இட் பிகேம் மோர் ஹியூமன். ஸோ பர்சானிஃபைட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னது, இப்போ கேரக்டர்ஸ் எல்லாமே டிப்பிக்கல் கேரக்டராக இருந்தது. இப்போது குட் ஏஞ்சல், பேட் ஏஞ்சல், வைஸ், டெவில், இந்த மாதிரி இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமன் கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொராலிட்டி ப்ளே தான் ஸ்லோவாக செக்யூலர் காமெடியாக மாறுச்சு. கொஸ்டின் வரலாம், ஓகேவா? செக்குலர் காமெடியாக மாறின ப்ளே எது அப்படின்னா மொராலிட்டி ப்ளே தான். ஸோ த தேர்ட் ஒன் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா, மூணாவது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்லியூட்ஸ். ஸோ இன்டர்லியூட்ஸுங்கிறது இட்ஸ் அ ஷார்ட் ட்ராமாட்டிக் பீஸ். இது வந்து ரிலீஜியஸாக இல்லாமல் சேட்டரிக்கலாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமானது, இதுக்கு முன்னாடி பார்த்த மிராக்கிள்ஸ் அண்ட் மிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக இருந்துச்சு, பட் இது வந்து சேட்டரிக்கலாக இருந்தது. அண்ட் மொராலிட்டி பிளேஸை விட இதில் சீரியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ ஏன்னா டெடாக்டிக் பர்பஸ் இல்லாததால் தேவர் லெஸ் சீரியஸ். இந்த இன்டர்லியூட்ஸை வந்து சீஃப் ரைட்டர் ஆஃப் இன்டர்லியூட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஹேவுட். ஓகேவா? ஸோ ஹீ வாஸ் அ கோர்ட் என்டர்டெய்னர் ஆஃப் ஹென்ரி எய்த். ஹென்ரி எய்த்துக்கு கோர்ட் என்டர்டெய்னராக இருந்தவர் இந்த ஜான் ஹேவுட். ஹீ இஸ் த சீஃப் ரைட்டர் ஆஃப் இன்டர்லியூட்ஸ். ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் இஸ் த 4 P's. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஒர்க். மொராலிட்டி பிளேஸ்க்கு எவ்ரி மேன் எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கோ, இன்டர்லியூட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து த 4 P's. அந்த 4 P's என்னென்னு பார்த்துக்கோங்க. பாமர், பார்ட்னர், பாத்கேரி அண்ட் பெட்லர். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸ் தே கம்பீட், ஓகேவா, அமாங் தெம்செல்ஸ் டு டெல் த பிக்கஸ்ட் லை. யார் வந்து இருக்கிறதுலே பெரிய போய் சொல்ல போகிறது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஓகேவா? இதை பேஸ் பண்ண தான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த இன்டர்லியூட். ஸோ இந்த இன்டர்லியூட் வந்து இட் இஸ் அ நோன் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்லியூட். அந்த 4 P'னுடைய கேரக்டர்ஸ் என்னென்னு யூ ஷுட் ரிமெம்பர். இட்ஸ் அ ஹியூமரஸ் டயலாக். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ஹியூமரஸ் டயலாக். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடினா ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இது முன்னாடி இந்த மாதிரி கொஷின் வந்திருக்கு. ஓகே, ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி? நெட் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஓகே, இட் வாஸ் ரிட்டன் இன் 1550. இதை எழுதினவர் யாருன்னா நிக்கோலஸ் உடால். ஓகே, ஹி வாஸ் அ ஹெட் மாஸ்டர் ஆஃப் ஈட்டன். இட் வாஸ் ரிட்டன் ஃபார் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ். த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடின்னு பார்க்கும்போது இட் இஸ் கோபோடக். கோபோடக் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ். இதை பேஸ் பண்ணி நிறைய முறை கொஷின்ஸ் வந்திருக்கு. கோபோடக்கு இன்னொரு நேம் ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் 1561 பை தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நார்டன். ஓகே, அது 3 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இதில் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடின்னு கேள்வி வந்திருக்கு. அப்புறம் ஃபாரெக்ஸ் அண்ட் பாரெக்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ ரோட் கோபோடக். ஓகே, தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நார்டன். இது எங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இட் வாஸ் பெர்ஃபார்ம்ட் அட் இன் அ டெம்பிள். ஓகே, இட் வாஸ் மாடல்ட் ஆன் செனெகா. ஐ டோல்ட் யூ செனெகா வந்து எதுக்கு மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபார் ட்ராஜடி. ஓகே, ஸோ இட் பேஸ்ட் ஆன் ஜாஃப்ரி அண்ட் மான்மோத்ஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்து தீம் பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரி ஆஃப் மான்மோத். ஓகேவா? இவரை பேஸ் பண்ணி தான், அவருடைய ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த கோபோடக். இட் இஸ் நோன் ஆஸ் த ஃபர்ஸ்ட் பிளே இன் பிளாங்க் வேர்ட்ஸ். பிளாங்க் வேர்ட்ஸில் எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு பிளே அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா 5 important points should be remembered. One is miracles. ஸோ மிராக்கிள்ஸுங்கிறது பிப்ளிக்கல் ஸ்டோரிஸை எனாக்ட் பண்ணது. ஸோ ஆரம்ப காலத்தில் இது எல்லாமே எங்கே ஸ்டேஜ் பண்ணாங்க? சர்ச்சுக்குள்ளே ஸ்டேஜ் பண்ணாங்க. ரைட்டர்ஸ் வேர் கிளர்ஜிமென் அண்ட் நடிச்சு பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரீஸ்ட் தான் பண்ணாங்க. ஸ்லோலி இட் கேம் டு த ஸ்ட்ரீட். ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ஸ் வந்து பர்டிகுலராக கார்பஸ் கிறிஸ்டி அந்த ஃபெஸ்டிவலில் தான் வந்து
அந்த சைக்கிள்ஸை 4 சைக்கிள்ஸை பேஸ் பண்ணி நடிச்சு காட்டினாங்க. அடுத்தது மொராலிட்டி பிளேஸ். மொராலிட்டி பிளேஸும் டெடாக்டிக் பர்பஸோடு எழுதப்பட்டது. பட் பிப்ளிக்கல் கேரக்டர்ஸை விட்டுட்டு ரெப்ரசன்டேஷன்ஸ் லைக் அலிகரிக்கல் ஆர் பர்சானிஃபைட் ரெப்ரசன்டேஷன்ஸை கேரக்டர்ஸாக கொண்டு வந்து கொடுத்தது மொராலிட்டி பிளேஸ். ஸோ மொராலிட்டி பிளேஸில் நம்ம மறக்கக்கூடாதது என்னென்னா எவ்ரி மேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்லியூட்ஸ் வந்து இட்ஸ் அ ஷார்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, பர்டிகுலர்லி செட்டையரிக்காக தான் இருந்தது. இதில் நம்ம மறக்கக்கூடாத ஒரு ஒர்க் எது அப்படின்னா 4 Ps. ஓகே, அப்புறமா பார்த்தது 4th பாயிண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் காமெடிஸ் ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர், ஃபஸ்ட்டு ட்ராஜடி வந்து கோபர்டக். ஓகேவா, ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து இதில் நம்ம மறக்கக்கூடாது முக்கியமான ஒன்று.